வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி. 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்ம சனி, சனி பகவானின் சனியின் அதிரடி ஆட்டம், வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது? இதுதான் தலைப்பு. தலைப்புக்குள்ள நம்ம போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை மீனராசியா நீங்க இது முழுசா உங்களுக்குள்ள ஒரு முன்கூட்டியே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. திறந்த மனதோட பாருங்க. ப்ரீ டிட்டர்மைன்டு மைண்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியாது, இல்லை ஒத்துக்க முடியாது. 2, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது மீனராசி இருக்காங்களா? இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சமர்ப்பணம். சனி பகவானின் அதிரடி ஆட்டம், ஜென்ம சனி தொடங்குகின்ற உச்சகட்ட போராட்டத்தில் மீனராசி. 7.5 சனி அப்படின்னா உண்மையான விஷயம் என்னன்னா, அது நடக்காது, இது நடக்கும், இப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அப்படி என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னா 7.5 சனினா நாம பிரச்சனையை எதிர்பார்க்கணும். பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நம்மளையே நம்ம ஏமாத்திக்க கூடாது. 7.5 சனினா என்ன சார் நடக்கும்? லட்சத்தில் ஒருத்தருக்கு, கோடியில் ஒருத்தருக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். 7.5 சனி அஷ்டம சனிலேயே அது லட்சத்தில் ஒருத்தருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா, எக்ஸப்ஷன்ஸ் கெனாட் பி எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விதி விலக்குகள் என்றைக்குமே விதியாக முடியாது. அந்த அடிப்படையில் சனி பகவான் 30 வருஷத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கே பெயர்கிறார். முதல்ல சந்திரன் என்பது மனோகாரகன், நம்ம மனசை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சந்திரனை சனி பகவான் ஆட்கொள்வது அப்படிங்கிறது தான் 7.5 சனி அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். மனசை சனி பிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், மனசு சரியா வேலை செய்யாது. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் முக்கிய காரணம் எது? மனசு. நம்ம சுற்றி எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிலரை பாருங்க, அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட மனசு அந்த மாதிரி. ஒரு சிலர் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை எங்கேயோ நடந்தாலும் அப்படியே பதறுவாங்க. அவங்க மனசு அந்த மாதிரி. அப்போ வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நமக்கு எது நடந்தாலும் அந்த நிகழ்வில் இல்லை, அந்த நிகழ்வுடைய தன்மையில் இல்லை. நம்ம மனசு அந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இன்பமும் துன்பமும் துக்கமும் சந்தோஷமும் எல்லாமே இருக்கு. மனசை 7.5 சனியில் சனி பகவான் பிடிக்கிறார். ஜென்ம சனியாக இருக்கும்போது பீக்குன்னு சொல்கிறோம். அந்த மிடில் இருக்கக்கூடிய 2.5 வருஷம். முதல்ல விரய சனியாக, அடுத்தது ஜென்ம சனியாக, அதுக்கு அடுத்தது பாத சனியாக, இப்படி சனி பகவான் இருக்கிறார். இந்த ஜென்ம சனியாக இருக்கும்போது உண்மையான விஷயம் என்னன்னா, சனி பகவானுடைய காரகத்துவங்கள்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. எதிர்மறையாக சிந்திக்கிறது, எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுறது, எல்லாரையுமே வெறுப்போட பார்க்கறது, இல்லை மனசு நல்லா இருக்கிறவங்கள கூட நல்லதை பேசும்போது கூட நாமளே இப்போ நல்லது சொல்கிறோம், அதை வெறுப்பாக தான் பார்ப்பாங்க, வெறுப்போட தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க. இப்போ இதை மாதிரி எதை சொன்னாலும் ஒத்துக்காமல் இருக்கிறது, எதை சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன அப்படின்னு நினைக்கிறது, விதண்டாவாதம் செய்கிறது, வீணா பிடிவாதமாக இருக்கிறது. அவசியமான பிடிவாதம்னு ஒன்று இருக்குது, அவசியம் இல்லாத பிடிவாதம்னு ஒன்று இருக்குது. நீ என்னையா இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு. அதாவது விந்தையான ஒரு வேடிக்கை இது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தனக்கு தானே முரண்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது, செஞ்சுட்டு அதே விஷயத்தில் முரண்பட்டு ஒரு விஷயம் செய்கிறது.
இதுதான் வந்து ஏழரை சனியுடைய சிம்டம், அதாவது ஜென்ம சனியுடைய சிம்டம். முதல்ல மனம் வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. இது வேலை செய்யலைன்னா எல்லாமே தகராறு, மக்கார் பண்ணும். பண பிரச்சனைகள் பல விதத்தில் நம்மளை அட்டாக் பண்ணும். முக்கியமாக நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைக்குள்ளாயிடும். சின்னதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை பெருசாகும். இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிரச்சனை இல்லை, சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு முட்டிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த ஏழரை சனியுடைய தாக்கம். பிரிவு, உறவுடைய பிரிவு, அந்த பிரிவினால் வரக்கூடிய தாக்கம், மனசில் ஏற்படக்கூடிய அழுத்தம், இதெல்லாம் ஏழரை சனியுடைய முக்கியமாக. ஏழரை சனி எது நடக்காது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை நடத்த போகிறார். அதுதான் ஏழரை சனி. சரி சார், இப்போ மார்ச் 29, 2025 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு பெயர போகிறார் சனி பகவான். ஜென்ம சனியாக திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது முக்கியமான இன்னொரு விஷயம், சனி பகவான் பெயரக்கூடிய அன்னைக்கு நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ மீனராசிக்காரர்கள், ஒரு சில வித்தியாசமான அமைப்புகள் இருக்குது. எப்படின்னா, இந்த 29th March 2025 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரும்போது அந்த மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று பரிவர்த்தனையாகி இருக்க போகிறார். எந்த ராசிநாதன், அதாவது மீனத்துக்கு அதிபதியான குருவுடன் பரிவர்த்தனை. ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை பெறுகிறார். சுக்கிரன் உங்களுடைய வீட்டிலேயே உச்சம் பெறுகிறார், பரிவர்த்தனையும் பெற்று உச்சமும் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இதனால உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். கடவுளுடைய ஒரு Z+ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 1. 2, உங்கள் ராசிநாதனோட விட்டுருங்க ஒரு பக்கம். அதாவது உங்களுடைய மீனராசிக்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் உட்கார போகிறோன்னா, நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா, இந்த ஏழரை சனி ஜென்ம சனியிலையும் கூட முயற்சி எடுத்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். 2, திடீர்னு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எங்கிருந்தோ சம்பந்தம் இல்லாத இடத்துலேருந்து ஒரு உதவி என்பது வரும். கடவுள் ரூபத்தில் மனுஷங்க வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் வந்து உதவி செய்வாங்க. 3, சூரியன் ராகு இணைவு அந்த ராசியிலேயே இருக்கு, உங்கள் ராசியிலேயே இருக்கு. 5 கிரகங்கள் மொத்தம். சனி உள்ள என்டர் ஆறாரு. சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் ஆல்ரெடி மீனத்தில் 29th March இருப்பாங்க. இது ஒன்று. ராசிநாதன் 3லையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடம், 2 கூடையவர் 4ல் கேந்திரம் ஏறுறார். அது யோகம்தான். ஆனால் அவர் ஏறக்கூடிய இடம் வந்து தப்பாக இருக்கு. அதை பற்றி நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து 7ல் வந்து கேது இவர் இருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் பேச முடியும். மொத்தம் 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் ஒரு ராசியிலேயே கரெக்டாக சனி பயிற்சி 6 அன்னைக்கு இருக்காங்க. சூரிய ராகு இணைவு ராசியில் ஏற்படும் பொழுது, சனி உள்ளே வரும்பொழுது அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு நோட்டீஸ் பேமெண்ட் பண்ணாமல் அது இன்னும் டிஃபால்ட்டுக்காக லேட் பேமெண்ட் ஃபீ போடுறது, பெனால்ட்டி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுல ஜாகிரதையாக இருக்கணும். நல்ல விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வருஷமாக வீடு வாங்கலை சார், எனக்கு வாகனமே இல்லை சார், எனக்கு சரியாக இல்லை சார், வாழ்க்கையில் வேலை கிடைக்கலன்னா, இதெல்லாம் ஒரு அதிசயத்துக்கு இந்த ஏழரை சனி நடக்கும் போதே, உள்ள ஜென்ம சனி வரும்போதே நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலையில் எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னா அடுத்த கேள்வி. ஆனால் ஒரு வேலை வந்து கிடைக்கும், ஒரு நல்ல நிரந்தர வேலையானது கிடைக்கும் அந்த சமயத்தில். இதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்குமெண்ட் ரிலேட்டடில் சைன் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக நீங்கள் சைன் பண்ணணும். யார்? மீனராசிக்காரர்கள். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப உபஜயஸ்தானம்னா என்னது, 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலேயே உச்சம் பெறுகிறார் ஏழரை சனி நடக்கும்போது. அது சனி பகவானுக்கு அவர் வேண்டப்பட்டவருங்கிறதுனால, நீங்கள் ஒரு மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியான ராசிங்கிறதுனால, நீங்கள் திடீர்னு சில அதிர்ஷ்ட வரவுகளை எதிர்பார்க்கலாம். தவிர அப்ராடு, ஃபாரின் அப்படிங்கிற பேச்சை எடுத்தாலே நீங்கள் மார்ச் 29, 2025 அப்புறமா ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை முயற்சி பண்ண தொடங்குனீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இது நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்த உடனே 7ஆம் இடத்துல கேது உட்கார்றதுனால
தெய்வத்துடைய நேரடி பக்தி, அருள், ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறது, ஆல்ரெடி நீங்கள் ஒரு மோட்சஸ்தானம் அப்படிங்கிற போது இன்னும் பக்தியினால் ஈர்க்கப்படக்கூடியது, கடவுளுடைய போகாத கோவிலுக்கெல்லாம் தரிசனமே கிடைக்காதுங்கிற இடத்துலலாம் தரிசனம் கூப்பிட்டு கொடுப்பார். இதெல்லாம் நடக்கும், இந்த அதிசயங்கள்லாம் நடக்கும். சனி கேது ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிறதுனால கோச்சார ரீதியாக மிகப்பெரிய அளவில் தெய்வ அனுகூலங்கள், தெய்வத்தினுடைய அம்சமாக சிலர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உதவி செய்வார்கள். கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து உங்களுக்கு புரியவே புரியாது, யாருனே தெரியாது, திடீர்னு வந்து உதவி செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நடக்கும் அது. இதுதான் விஷயம். அப்போது ஒட்டு மொத்தத்தில் மீனராசிக்கு ஆமாம் ஜென்ம சனி வருகிறது, எல்லாருக்கும் தெரியுது, இதனால் பிரச்சனை தான். அந்த பிரச்சனையிலையும் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனையில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் காத்திருக்கு. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது மீனராசிக்கு இப்போ ஏன் 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சொல்கிறோம், சனி 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது. அப்போ மொத்தம் 12 ராசி அவர் மாறி திருப்பி மீனராசிக்கு வர்றதுக்கு 30 வருஷம். இதுக்கு முன்னாடி எப்போ வந்தார்? 94ஆம் வருஷம் சனி பகவான் மீனராசிக்கு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ 2024 வராரு. அப்போ 94ஆம் வருஷம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் சரியாக 94க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, 95, 96 அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆனால் அதில் ஒரு சிறிய சேஞ்சஸ் இருக்கும் உங்கள் வயசுக்கு ஏற்ப. அப்போ நீங்கள் 15 வயசு சார், இப்போ 45 வயசு. 15 வயசில் என்ன பிரச்சனை உங்களுக்கு சனி கொடுக்க முடியும்? பொண்டாட்டி தொலையை கொடுக்க முடியாது, வேலையில் பிரச்சனையை கொடுக்க முடியாது, வெறும் படிப்புலையும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் சில பிரச்சனைகளை கொடுக்க முடியும். உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் கொடுக்க முடியும். இப்போ 45 இருக்கீங்கன்னா பண பிரச்சனை, பசங்க தொல்லை, பொண்டாட்டி தொல்லை, புருஷன் தொல்லை, வேலை பிரச்சனை, அவமானங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இதே நீங்கள் 55 வயசு இருக்கீங்கன்னா 25 வயசில் என்ன நடந்துச்சு, சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். திருமணம் தாமதமாக இருக்கலாம், காதலிச்ச பொண்ணை திருமணம் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வேணால் நடந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ நடக்காது, மாறுதல் இருக்குது. உங்கள் வயசுக்கேற்ப அது மாறுதல் இருக்கும். எந்த சனிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் 3 தடவை 7.5 சனி வரும். முதல்ல வர 7.5 சனியா, நடுவில் வர 7.5 சனியா, பொங்கு சனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொங்கு சனினா நடுவில் வருது, மங்கு சனினா கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய சனி. இப்படி எந்த சனிங்கிறத வச்சு உங்களுக்கு இந்த பலன்கள் மாறும். ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் நாம் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டிருக்கீங்க. 60 முதல் 65% வரை தான் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே பொருந்தும் கனகச்சிதமாக. மீதமுள்ள 35 முதல் 40% பேருக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸை கனகச்சிதமாக சரியாக சொல்லித்தர முடியும் என்று கூறி என் உயிரினும் மேலான மீனராசி அருமைப்பிக்க நேயர்களே, உங்கள் அத்தனை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தீர்வுகளை மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் அவசியம் தர்பாரண்யேஸ்வரர் காரைக்கால் இருக்கக்கூடிய திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து நல்லெண்ணெய் தீபம், அதாவது நல்லெண்ணெய் நல தீர்த்தத்தில் நல்லெண்ணெய் குளியலை எடுத்து அதுக்கு பிறகு வந்து தர்பாரண்யேஸ்வருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானை வேண்டி உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அது வந்து அன்னதானமாக இருக்கலாம், உடைகள் தானமாக இருக்கலாம், கல்வி தானமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர காயத்ரி மந்திரம் யூடியூப் கூகுளில் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் தவறாமல் டெய்லி சொல்லணும். 21 முறை மினிமம், 108 முறை அதிகமாக நீங்கள் சொல்லணும். இதையெல்லாம் சொல்லும்போது என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், எந்த குறையும் வராது, நம்பிக்கை உடையார் இயற்சி அடையார், நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்று வாக்கியிருக்கணுங்க. மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.